ஆரம்பத்திலிருந்தே மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஏராளமான இளைஞர்கள் கூடி ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற ஒற்றை முழக்கத்தை வலியுறுத்தி ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இன்றைக்கு அவர்கள் என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள்? வேதவள்ளி, இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி இந்த மாணவிகளுக்கு ஆதரவாக பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இந்த மாணவர்களோட எழுச்சி மிகு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் குறைந்தது ஒரு 80-90 வயது இருக்கும் அந்த ஒரு மூதாட்டி அவர்கள் இவர்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தற்போது இந்த பகுதியில் அமர்ந்து அவரும் இவர்களுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அவர்களிடமே பேசலாம். கண்டிப்பாக பாட்டி, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நீங்க இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கான காரணம் என்ன பாட்டி? நம்ம ஊர் மகாலட்சுமி நகர்லேருந்து புதூர், மகாலட்சுமி நகர் புதூர்லேருந்து நகாலட்சுமி வர்றோம். எல்லா மக்களும் என் நீங்கள் இந்த தடவை செய்வீங்க. நான் எனக்கு 85 வயசாச்சு. நான் சல்லிட்டு கலை பார்த்தவாதே. அதனால் இது ஏன் இப்படி பண்ணுறாங்கிறதே இப்போ நான் முடியாதவ வந்திருக்கேன். நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் ஜெயிப்பீங்க. வயது முதுமையான காலத்திலே இந்த மாணவரோட போராட்டத்துக்கு உங்களோட ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அதை குறித்து பேசுங்க. ஆதரவு செய்ய வேணும், சல்லிட்டு எங்களுக்கு வேணும், துறக்கணும், உத்தரவு கொடுங்க, அவ்வளோதான் சொல்லணும். கண்டிப்பாக வேதவள்ளி, நீங்களே கேட்டிருந்திருப்பீங்க. மதுரையை சேர்ந்த இந்த ஒரு மூதாட்டி 85 வயது ஆகிறது. அவர்கள் இந்த மாணவ மாணவிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தற்போது இந்த போராட்ட களத்தில் அமர்ந்து இந்த மாணவர்களாக அவர்களும் இந்த கோஷங்களை எழுப்பி ஜல்லிக்கட்டு போட்டிகள் மீதான தடையை நீக்கி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தாக வேண்டும், நிரந்தரமாக இந்த போட்டிகள் நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை வேண்டும் என இந்த மாணவர்களின் கோரிக்கையை அவர்களும் ஏற்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் இந்த மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மதுரை மாவட்டத்தில் முழுவதும் அனைத்து கடைகளும் மூடப்பட்டு, ஹோட்டல்கள் மற்றும் டீ கடை அனைத்தும் மூடப்பட்டு இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த மாணவர்கள் மற்றும் இந்த மாணவிகளுக்கு ஆதரவாக பல்வேறு பகுதிகளிலிருந்து உணவுப் பொருட்கள் கொண்டு கொடுத்து வரப்படுகிறது. இவர்கள் சோர்ந்து விடாமல் இருப்பதற்காக இவர்களுக்கு குளிர்பானங்கள் மற்றும் தண்ணீர் உள்ளிட்டவைகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 நாட்களாக இந்த மாணவர்கள் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இவர்களுக்கு சுகாதார பணிகள் இவர்களாகவே மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்கும் குப்பைகளை இவர்களாகவே அப்புறப்படுத்தி இந்த பகுதியை தூய்மையாகவும் அவர்கள் வைத்து வருகின்றனர். இந்த பகுதி இந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியில் அதிகமான குழந்தைகளுடன் பெண்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் இந்த பகுதியில் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறதை பார்த்து வருகிறோம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இந்த ஆண்டு எங்களுக்கு வேண்டும் எனவும் இந்த போட்டிகள் நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த பகுதியில் ஒருவர் நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடமே நம்ம இந்த குறித்து கேட்போம். நீங்கள் எத்தனை நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க? நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் மதுரை லோக்கல் தான். மதுரையில் 4 நாளாக நாங்கள் இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டு வரோம். எங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு, பீட்டாவை வெளியேற்றணும். அதான் மெயின். கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் பங்கேற்கும் மற்றொரு நபர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடமே பேசலாம். இப்போ உங்களோட கோரிக்கை என்ன? இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடருமா? கண்டிப்பாக தொடரும். இது தமிழ்நாட்டோட கலாச்சாரம் தான். இது அடையாளம். இந்த அடையாளத்தை தடை செய்கிறது ரொம்ப ஒரு தன்மானத்தை இழக்கிற மாதிரி ஆகிப்போகுது. இது தமிழின் போராட்டம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடுனா பீட்டா கம்பெனி, அடுத்து கேரளா, ஆந்திரா, இந்த மாநிலத்தை பல மாநிலத்தை அவங்க லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கார்பரேட் கம்பெனி நம்ம உதவி செய்வோம். இது இந்திய போராட்டமாக இருந்துச்சு. அனைத்து மாநிலத்து உள்ளவர்களும் இந்த போராட்டம் உறுதிப்படுத்தி எங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்க. அதனால தப்பே இல்லை. தவிர இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு வெளிநாட்டில் இருக்கிற தமிழனும் எப்படி போராடுறாங்களோ அது மாதிரி நீங்களும் போராடுங்க. கண்டிப்பா இந்த வெற்றி மாபெரும் வெற்றியாக குமிச்சு தான் நாங்கள் விடுவோம். தவிர எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக வேதவள்ளி, இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க ஒரு சின்ன பையன் நம்மளிடம் இருக்க. ஜல்லிக்கட்டு வேண்டும், தடை செய். வேதவள்ளி, நீங்களே கேட்டிருப்பீங்க. இந்த பையனுக்கு ஒரு 2-3 வயது தான் இருக்கும். அந்த பையனும் அவரது தந்தையுடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும், பீட்டாவை தடை செய் என்ற கோஷங்களை எழுப்பி அவரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். வேதவள்ளி.